நாகர்கோவில் விசாரணை கைதி மரணமடைந்த விவகாரத்தில் பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில் பரபரப்பு தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. கொடூரமான தாக்குதலால் சபரிவர்மன் மூச்சு திணறி உயிரிழந்திருக்காரு அப்படின்னும் அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதோட சபரிவர்மனுடைய மூக்கிலிருந்து ரத்தம் கலந்த திரவம் வெளியேறியிருக்கு அப்படின்னும் உடல்ல பல்வேறு பகுதிகளில் இரத்தக்கட்டுகளும் சிராய்ப்பு காயங்களும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சிகர தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போதே உண்மையிலே படபடப்பாக இருக்குது. அவ்வளவு அதிர்ச்சிகர தகவல்கள் இருக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைமே சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா 19 இடங்களில் காயங்கள் இருக்கிறதுக்கான தடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாகர்கோவில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளியான வியாபாரி சபரிவர்மன் அங்கிருந்த வார்டன்கள் மட்டுமல்லாமல் கைதிகளாலும் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் அது சம்பந்தமாக ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே பிரேத பரிசோதனையில் அவர்களுடைய உடலின் பல்வேறு பாகங்களில் 19 காயங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவருடைய உடலில் ஏராளமான காயங்களும் கொடூரமாக தாக்கப்பட்டதற்கான அறிகுறி ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் தற்போது உள்ளுறுப்புகளை பரிசோதித்ததில் மூளை மற்றும் அதன் இரத்த நாளங்கள் வீக்கமடைந்த நிலையில் காணப்பட்டதாகவும் இதயம் மற்றும் நுரையீரல் மேற்பரப்பில் இரத்த புள்ளிகள் இருந்ததாகவும் அதே போன்று மூச்சு திணறல் அல்லது கடுமையான போராட்டத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த இதனால்தான் அவர் உயிரிழந்ததாகவும் கல்லீரலிலும் வீக்கம் இருந்ததாகவும் அதே போன்று சபரிவர்மனுடைய அந்த வலது கை மணிக்கட்டு பகுதியில் எலும்பு முறிவு, இதே போன்று வலது கை மற்றும் வலது காலின் கீழ்ப்பகுதியில் தழும்பு, இவ்வாறு ஏராளமான கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கான தடயங்களை அந்த பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக தற்போது கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான கொடூரமான மரணத்தில் இன்னும் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. அதாவது பிரேத பரிசோதனையில் அவர் இறந்ததற்கான காரணத்தை முதல் கட்ட அறிக்கையில் தெளிவாக கூறாத நிலையில் தான் அந்த குடும்பத்தினர் அதிகாரிகளிடம் பிரேத பரிசோதனை தொடர்பான வீடியோ ஆதாரத்தை கேட்டிருந்தார்கள். அந்த வீடியோ ஆதாரத்தை நேற்று இரவு பெற்றுக்கொண்ட நிலையில் அதை அதற்குரிய மருத்துவர்கள் மூலம், அதாவது மதுரை மக்கள் கண்காணிப்பகம் என்கின்ற மனித உரிமை அமைப்பின் உதவியோடு அதற்குரிய மருத்துவர்களிடம் அதை கொடுத்து ஆய்வு செய்து அதில் இவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், இந்த மரணம் தொடர்பாக இருக்கின்ற சந்தேகத்தை தெளிவுபடுத்திய பின்பு சடலத்தை வாங்குவது என ஏற்கனவே நேற்று குடும்பத்தினர் நேற்று அவர்களை ஆறுதல் கூற அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், ஸ்ரீநாத் ஆகியோரிடம் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று அந்த ஆய்வில் மருத்துவர்களின் ஆய்வில் இன்னும் கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரேத பரிசோதனையில், அதாவது இந்த மரணம் தொடர்பான நிறைய சந்தேகங்கள் அந்த குடும்பத்தினருக்கும் அதே போன்று மனித உரிமை அமைப்பினருக்கும் இருப்பதால் அதை தெளிவுபடுத்துவதற்கான ஆய்வாக இந்த ஆய்வு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்க பிரசாத், நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது கொடூரமான தாக்குதலால் சபரிவர்மன் உயிரிழந்திருக்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கையிலுமே நிரூபணமாக இருக்குது. ஏற்கனவே சபரிவர்மனுடைய இறப்புக்கு நீதி கேட்டு போராட்டம்லாம் அவருடைய குடும்பத்தினரும் அந்த பகுதி மக்களும் பண்ணிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த போராட்டம் எந்த அளவில் இருக்குது, இதற்கான சட்ட நடவடிக்கை எந்த அளவில் போய்கிட்டு இருக்கு, இது தொடர்பான தகவல்களையும் வழங்குங்க. சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனுடைய மரணத்தில் பலத்த சந்தேகம் இருப்பதால் அதற்குரிய முழு காரணமான நபர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முழுவதற் கோரிக்கையாக அந்த குடும்பத்தினர் முன்வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி ஆனந்தவல்லிக்கு அரசு வேலை வேண்டும், அதே போன்று உரிய நிவாரணம் வேண்டும் என்கின்ற முக்கியமான கோரிக்கைகளோடு தான் அந்த போராட்டம் நடைபெற்றது. இன்று 5வது நாளாக இந்த போராட்டம் தொடர்வதால் 5வது நாளாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் சபரிவர்மனின் சடலம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கொடூரமான தாக்குதலால் சிறை கைதி மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் மூச்சு திணறி மரணமடைந்தது அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. அவருடைய உடலில் பல்வேறு இடங்களில் மிக மோசமான காயங்கள் இருந்ததற்கான தடயங்களும் உள்ளன.
அதே போல அவர் வாயிலிருந்தும் மூக்கிலிருந்து ரத்தம் கலந்த திரவமானது வெளியேறியுள்ளது. உடலின் பல்வேறு பகுதிகளில் இரத்தக்கட்டுகளும் சிராய்ப்பு காயங்களும் இருந்துள்ளன. தலையின் மேற்பகுதி, கழுத்தின் பின்புற நடுப்பகுதியில் எல்லாம் ஆழமான இரத்தக்கட்டுகள் இருந்ததற்கான தடயங்கள் இருக்கு. மூளை மற்றும் அதனுடைய இரத்த நாளங்களில் வீக்கம் இருந்திருக்கு. பொதுவாக மூச்சு திணறல் இல்லை கடும் போராட்டத்தின் போது ஏற்படும் அறிகுறியாக இது பார்க்கப்படுது. சபரிவர்மனுடைய உடல் உறுப்பு மாதிரிகள் மற்றும் திசுக்கள் இப்போ சேகரிக்கப்பட்டு பகுப்பாய்வுக்காக சேகரிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.